இந்திய துணைக்கண்டத்தையே எடுத்துக்கிட்டோன்னா நாம் இந்த மொழி அரசியல், தமிழ் மொழி அரசியல், நவீன இந்தியாவில் பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கிட்டால் 1937 தமிழ்நாட்டுடைய அரசியல் தொடங்குது. 1937 என்ன நடக்குது? 1937 ஜூலை மாதத்தில் சென்னை மாகாணத்தினுடைய பிரதமராக அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் பொறுப்பேற்கிறார். அடுத்த ஒரு மாத காலத்தில் சென்னை மாகாணத்தினுடைய 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 125 பள்ளிகளில் ஹிந்தி பாடமாக கொண்டாந்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார். அதனுடைய விளைவாக எழுந்த எதிர்ப்பை தான் தமிழ்நாட்டினுடைய முதல் இந்தி எதிர்ப்பு போர் அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிடுறோம் வரலாற்றில். இது 1937. நாம் இதிலே இந்த ஒரு 1/4 நூற்றாண்டு முன்னாடி போயிடும். வங்க பிரிவினை இருக்கு இல்லையா, 1905, 1906 நடக்குது. 1911 திருப்பி வங்கத்தை சேர்க்க வேண்டியிருக்கு. 1912 பிரிட்டிஷார் மீண்டும் வங்கத்தை இணைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, மொழி தான் மிக முக்கியமான காரணி. இந்தியாவினுடைய முதல் மொழிவாரி மாகாணம் ஒடிசா. அது எப்போ நடக்குது? 1936 நடக்குது. அதற்கான ஒரியா இயக்கம் எப்போ தொடங்கப்படுது? 1903 தொடங்கப்படுது. நான் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்திய துணைக்கண்ட வரலாறு. அப்போ மொழி அரசியல் அப்படிங்கிறது ஜனநாயகமயமாக்கலோட மிக முக்கியமான அம்சம். இது ஏதோ மொழி அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. இந்தியாவுக்கு வெளியிலும் சரி, இந்தியாவுக்கு உள்ளாரையும் சரி. இங்கே இருக்கிற விமர்சனம்ன்றது திராவிட இயக்கம் தான் அந்த மொழிய அரசியலாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. திராவிட இயக்கத்தை வச்சு தான் அந்த மொழி அரசியலை எதிர்கொள்கிறாங்க. அதன் பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறது? திராவிட இயக்கம் மொழி அரசியலை தனதாக்கி கொண்டது. திராவிட இயக்கமும் மொழி அரசியலில் ஈடுபட்டுச்சு, மொழி போராட்டத்தில் முன்னணியில் நின்றுச்சு. ஆனால் நாம் என்ன மறந்துடக்கூடாதுன்னா, தமிழ் மொழியை தாங்கி பிடித்திருக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய போராட்டம், அதனுடைய உயிர் போராட்டம், அது தமிழ் சமூகத்தினுடைய போராட்டம். அதில் திராவிட இயக்கமும் முன்னாடி நின்றுருக்கு. இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை தமிழ்நாடு பேசலை. தமிழ் மொழி, தமிழ் மக்கள், அவர்தம் உரிமை, இதெல்லாம் பேசுது திராவிட இயக்கம். அப்படி தான் பார்க்கணும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் இப்படியான ஒரு பேச்சுக்கு இடமே இருக்கு.